ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் கிருஷ்ணம்மா. இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா வி கோபாலகிருஷ்ணன். இசை வந்து கால பைரவா. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சத்யதேவ், அதிரா ராஜ், லக்ஷ்மண் மிசாலா, ரகு குஞ்சே, நந்தகோபால் உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸு, பத்ரா ஒரு சத்யதேவ், கோட்டி லக்ஷ்மண் மிசாலா, சிவன்றவர் கிருஷ்ணதேஜா ரெட்டி. இந்த 3 பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இது கதை வந்து விஜயவாடாவில் நடக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வழக்கம் போல் எல்லா கதையிலையும் வர மாதிரி தான் 3 அனாதைங்க மாதிரி ஆர்ஃபன்ஸு. இவங்க வந்து 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இதில் வந்து பத்ரான்றவன் வந்து கஞ்சா தொழில் செய்கிறான். அது வந்து சிவனுக்குலாம் பிடிக்க மாட்டுது. சிவனுக்கு ஒரு லவ் அஃபேர் வரும். அவங்க 2 பேர் லவ் இது பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இந்த பத்ரா கோடி வந்து இந்த லவ்க்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அது வந்து ஹைலைட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன்ற வந்து இறந்துருவான். அதாவது பொய்யான இது கேஸ் இது போட்டு போலீஸ் வந்து இவங்களை விசாரணை பண்ணி தப்பான இதெல்லாம் பண்ண வைக்கும். தப்பான விசாரணையில் அந்த சிவனை போட்டு தள்ளிடும். அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன காட்டுவாங்கன்னா பத்ராவும் கோடியை வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுவாங்க. என்னென்ன இது இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அதான் வரும். அவங்க 2 பேரில் வந்து யார் வந்து அந்த போலீஸ்காரன் வந்து பழி வாங்குறது தான் படத்தோட கதையாக அப்படி ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமான ஒரு கன்னிங் வெல்லாம் பண்ணுவார். கடைசியில் அந்த இன்ஸ்பெக்டர் பழி வாங்குறது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஆக்ஷன் பேக்கடாக நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லா படத்துலையும் சொல்ல முடியாது. நிறைய படத்தில் இப்போ வந்து போலீஸை வந்து கெட்டாலாக காட்டுறாங்க. அது வந்து சரியான இதுன்ற மாதிரி இருக்காது. நிறைய ஸ்கிரிப்ட் டிசைனிங் பண்ணும்போது இது மாதிரி காட்டுறது ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து தமிழ் படத்தில் கூட இன்ஸ்பெக்டர் வந்து சைக்கோ கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி இதை தவிர்த்துக்கலாம். சினிமாவில் வந்து ப்ரொஃபஸர் வந்து காமெடி பீஸாக காட்டுறது, போலீஸை வந்து ரொம்ப மட்டமாக காட்டுறது, பப்ளிக்கோட பழகிற இந்த போலீஸ் இதை வந்து நல்ல உருவாக காட்டினா நல்லாயிருக்கும். ஏதோ சில பேர் சில தப்பான போலீஸால் நிறைய போலீஸுங்களை வந்து இதே மாதிரி மக்கள் வந்து கணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட இதை வந்து நல்ல ஒரு அப்பியரன்ஸ் அவங்களுக்கு காட்டணுன்றது தான் என்னோட இது சில உண்மை சம்பவமாக அடிப்படையாக கொண்ட படம்ன்றாங்க. இந்த படம் வந்து கடைசிலாம் வந்து ரொம்ப ரிவெஞ்ச் சீன்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இயக்குனரோட தனிப்பட்ட கருத்து. நான் சொல்கிறது என்னன்னா இது ஒரு ரிவெஞ்ச் படம். கிருஷ்ணம்மா வந்து பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து தெலுங்கு படத்தில் இது கொஞ்சம் நல்ல படம்னு சொல்லலாம். இப்போ இது தேட்டரில் சமீபத்தில் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.